ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தினி ஹெவன்ஸ் கிச்சன். நம்மளோட சேனலில் நாம் இன்றைக்கி சிக்கன் சாமி கபாப் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு மட்டும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் முழுசாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 4 துண்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி அடியில் அடி பிடிக்காமலும் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடும். அப்படியே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிரும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுட்டு நல்லா ஷேப் எடுக்க வேண்டியதுதான். நல்லா அந்த நம்ம கோலா உருண்டைக்கு எடுக்கிற மாதிரி ரவுண்டு ஷேப் பண்ணி அதை கட்லெட் மாதிரி தட்டி தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு 2 பக்கமும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம டேஸ்டியான சாமி கபாப்ஸ், சிக்கன் சாமி கபாப் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோலா உருண்டையை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்ப வீட்டில் இல்லாத பொருள்லாம் எதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ எம்மியாக தோசை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாவே போதும். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்த பொருள் தான். சும்மா லைட்டாக ஷாலோ ஃப்ரை அந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும், இன்னும் இன்னோவேட்டிவாக ரெசிபிஸ் வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.